வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம தொகுத்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது மாதிரி நிறைய டாபிக்ஸ் எல்லாமே முடிஞ்சது. இன்னைக்கு பார்க்க போறோம்னா ஏஜ் ப்ராப்ளம்ஸ். ஸோ வயது கணக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, அதுவுமே எப்படி ஷார்ட்கட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பாருங்களேன். அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுகளுக்கான விகிதத்தின் எளிய வடிவம் காண்க. ஸோ இதெல்லாம் பேசிக் தான். சரி, நம்மளோட ஏஜஸை நம்ம ரேஷியோக்கு மாற்றி சொல்லணும், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன சொன்னா அழகனோட வயது அழகன் இஸ்டு மகன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அழகனோட வயது 50, மகனோட வயதுனா 10. இது ரேஷியோக்கு மாற்றுக்கன்றாங்க. ஓகே, நம்ம 0 அடிச்சலாம். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோம்னா 5:1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். சரிங்களா? ஸோ ஓகே, இது பேசிக் கொஸ்டின் தான். ஸோ அடுத்தது நம்ம போறப்ப கஷ்டமான கணக்குகள் நம்ம ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்களேன். சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? ஸோ இந்த மாதிரி மடங்கு கணக்கு கொடுத்தாலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். சரி, அப்போ பாருங்க, சரண் என்பவரின் வயது மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்குன்றாங்க. சரிங்களா? எப்போ? இப்போ ப்ரெசென்ட்ல இப்போ தற்போதைய வயதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தற்போதைய வயதுன்னு எடுத்துக்கிறேன். தற்போதைய வயது தாவான்னு எழுதிக்கிறேன். நான் சரண் அவரோட மகன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரண் வந்து அப்பா, அவரோட மகன். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனை மடங்கு? சங்கரன் வயதை போல. சரிங்களா? சங்கரத மகன் தான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது தந்தை மகன் அப்படின்னு வச்சுக்கிறேன். 6 மடங்கா இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது இவரோட வயசு அப்பாவுக்கு 6 மடங்கு இவரோட வயசு போல. அப்போ இவருக்கு 1 வயதுனா இவருக்கு நான் 6 வயது நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன சொன்னாங்கன்னா 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு அப்படின்றாங்க. சரிங்களா? 4 வருஷத்துக்கு பிறகு, 4 வருடத்திற்கு பிறகு என்ன சொல்றாங்க? மகனின் வயதை போல் எத்தனை மடங்குன்றாங்க? 4 மடங்குன்றாங்க. ஓகேங்களா? அப்போ மகனுக்கு 1 வயதுனா அப்பாவுக்கு 4 வயது நான் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டையும் கழிங்க. 6ல் 1 போச்சுனாலும் 5. சரிங்களா? அது நம்ம என்ன ஒன்று கீழே பெருக்கிறோம். கிளியரா? 4 1 போச்சுன்னா 3. அதை நம்ம மேல பிரிக்கிறோம். கிளியரா? ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த 3 வச்சு இதுலயும் பெருக்கணும், இதுலயும் பெருக்கணும். ஓகேவா? பாருங்க, 6 3 18, 1 3 3, இங்க 4 5 20, 1 5 5. கிளியரா? இப்போ மேல இருக்கிறது தற்போதைய வயது, கீழே இருக்கிறது 4 வருஷத்துக்கு பிறகு இருக்க வயது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன கணக்கு முடியல, நான் என்ன சொல்றேன் நான். இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ தற்பொழுது ஒருத்தருக்கு 20, 10 வருடங்களுக்கு பிறகு அவரோட வயது என்னவருக்கு 30 இருக்கும். ஓகேனா? ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆகுது. இது தற்போதைய வயது, இது 10 வருடத்துக்கு பிறகு இருக்கிற வயசு. சில பிறகு இருக்கிற வயசு, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 10. சரி, இப்போ என்ன கிளியர் பண்ணுங்க. தற்போதைய வயதையும் 10 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற வயசு கழிச்சாலும் 10 வரும் டிஃபரன்ஸ். ஸோ அந்த இயர் தான் டிஃபரன்ஸா கிடைக்கும். ஓகேனா? சரி, ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? தற்போதைய வயது 4 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற வயசு. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எல்லாம் 4 இருக்கணும். அதான் இப்ப இருக்கிற வயசையும் 4 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற வயசு கழிச்சா என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் 4 கிடைக்கணும். ஸோ நம்ம கழிச்சு பார்ப்போம். டிஃபரன்ஸ் 4 வருதான் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்படி 4 வந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, 20ல் 18 போச்சுன்னா 2, 5ல் 3 போச்சுன்னா 2. சரியா? ஆனா இங்க 2 தான் வருது டிஃபரன்ஸ். நம்மளுக்கு எவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ்? 4 வருடம் வரணும். ஓகே, ஓகே. இப்போ 2 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த 2 நம்ம 4ஆ மாத்தணும், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப இந்த 2 எதால பெருக்கின 4? 2 2ஆல பெருக்கின 4. அதனால நீங்க எல்லாத்தையும் 2ஆல பெருக்கிறீங்க, அவ்வளவுதான் ஆன்சர். ஒரே ட்ரிக்ல 4 ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். கிளியரா புரிஞ்சுதா? எனக்கு டிஃபரன்ஸ் 2 தான் வந்துச்சு, நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வரணும் 4 வரணும். ஸோ அதனால இந்த 2 4ஆ மாத்துறேன். 2ஆல பெருக்கின 4. அதில் எல்லாத்தையும் என்ன பண்றேன்? 2ஆல பெருக்கிறேன். சரிங்களா? அப்போ 2 18 36, 3 2 6. ஸோ 4 வருஷத்துக்கு பிறகு இருக்க வயசு கண்டுபிடிக்கலாம். 4 வருஷத்துக்கு பிறகு என்ன வயசா இருக்கும்? தற்போது 36, 4 வருஷத்துக்கு 40 ஆகும். செக் பண்ணி பாருங்க. 22 40, இவருக்கு 4 வருஷத்துக்கு 10, I2 10. ஓகேங்களா? சரி, ஓகே. ஒரே ட்ரிக்ல நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். 4 ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்றாங்க. அப்போ தற்போதைய வயது இங்க இருக்கு. தந்தைக்கு 36, மகனுக்கு 6. இதே 4 வருஷத்துக்கு பிறகு கேட்டாங்கன்னா அப்பாவுக்கு 40, மகனுக்கு 10. சரி, ஒரே ட்ரிக்ல நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஓகேவா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இதுல ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. சரி, கொஸ்டின் இல்ல, கொஸ்டின் அடுத்து வருவோம், உங்களுக்கு அடுத்து பார்த்துக்கோம். சரி, இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள்.
எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயது விகிதம் என்னவாக இருக்கும் அப்படி கேட்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ ரீனா மற்றும் உஷா இவங்களோட தற்போதைய வயதுகள் முறையே என்ன 24, 36. ஓகேங்களா? ஸோ ரீனா இஸ் டு உஷா. சரிங்களா? உஷா ஸோ எவ்வளவு 24:36. நான் ரேஷியோக்கு மாறிக்கிறேன். அவங்க ரேஷியோ கேட்குறாங்க. சரி, அதை 4 அடிக்கலாமா? ஓகே என்ன சார் 4 அடிக்க முடியும். அடுத்து என்ன சொல்றாங்க, 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களோட வயசு என்ன ஆகும்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போ ரீனா உஷா இஸ்டு உஷா 8 வருஷத்துக்கு முன்புனா இப்போ 24. 8 ஆண்டுகளுக்கு முன்புனா என்ன ஆகும்? 8 வயது குறைஞ்சிருக்குமா? ஸோ அப்போ இவங்களுக்கு என்னவா இருக்கும்? 16 இருக்கும். கிளியரா? ஓகே. இஸ்டு இவங்களுக்கு 8 வயது குறைஞ்சிருக்கும். கிளியர் தானே? ஸோ இவங்களுக்கு 8 வயது குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 28 இருக்கும். 28. ஸோ உங்களோட விகிதம் தான் கேட்குறாங்க. ஸோ விகிதம்னா ரெண்டுமே 4 அடிக்கலாமா? ஸோ 4 16, 7 28. ஸோ 4:7 ஆன்சர்னு சொல்லிடக்கூடாது. நல்லா கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ரீனா உஷான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. இப்போ ரீனா உஷா, இது ரீனாவோட விகிதம், இது உஷாவோட ரேஷியோ. ஓகேங்களா? ஆனால் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, உஷா மற்றும் ரீனாவின் வயது விகிதம் கேட்குறாங்க. அப்போனா உஷாவோட ரேஷியோ முதல் வரணும், ரீனாவோட ரேஷியோ செகண்ட் வரணும். கிளியரா? அப்போ உஷா இஸ்டு ரீனா. ஸோ உஷாவோட ரேஷியோ என்ன 7 இஸ்டு ரீனாவோட ரேஷியோ என்ன 4. சரி, இந்த மாதிரி அப்படியே மாற்றி கேட்டுருவாங்க. அதனால கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஓகே, 4:7 ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஆனால் பாருங்க ஆன்சர் என்ன 7:4. கிளியருங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60 வருடங்கள். 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு எனில் 6 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது என்ன அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ தந்தை மகனின் வயதுகளின் இப்ப இருக்கிற வயதுகளின் கூடுதல் 60ன்றாங்க. கிளியரா? 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் எத்தனை மடங்கு? 5 மடங்குன்றாங்க. சரிங்களா? எத்தனை? 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது, இது தந்தை நான் மகன் எடுத்துக்கிறேன், தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு. அப்போ இவர் ஒரு பங்கு, அப்ப இவர் எக்ஸ்னா இவ்வளவு ஒரு 5x அப்படின்னு வச்சுக்கலாம். கிளியரா? இப்போ தற்போதைய வயதுக்கு நம்ம போவோம். ஓகே, தற்போதைய வயதை கூட்டினாதான் 60. கிளியரா? இப்போ தற்போதைய வயது இது 6 வருஷத்துக்கு முன்பு இருக்கிற வயசு. இப்ப தற்போதைய வயது வேணும்னா என்ன ஆகும்? 6 வயது கூடி இருக்குமா? 6 வயசுக்கு முன்பு இருக்கிற வயசுல இருந்து இப்ப இந்த வயசுக்கு வரேன். அப்ப என்ன ஆகும்? 6 வயது கூடி இருக்கும். அப்ப இவருக்கும் 6 வயது கூடி இருக்கும், இவருக்கும் என்ன 6 வயது கூடி இருக்கும். அப்போ இப்போ தற்போதைய வயது பார்த்தோம்னா 5x + 6 இருக்கும், இவருக்கு x + 6 இருக்கும். கிளியரா? ஓகே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தற்போதைய வயதுகளின் கூடுதல் அளவு 60ன்றாங்க. ஸோ தற்போதைய வயது நம்ம கண்டுபிடிச்சது இது. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 60. ஓகேண்ணா? அப்போ 5x + 6 + x + 6 = 60. இப்போ இரண்டையும் கூட்டினா அளவு 6x. 6 + 6 அளவு 12. இந்த 12 அந்த முடிச்சுனா மைனஸ் ஆயிடும். ஆமா தானே? ஸோ 60ல் 12 போச்சுன்னா அளவு 48. அப்போ x = 48/6. இப்போ ஓரார் 6 என்னாரு 48. ஸோ x = என்னது 8ன்னு கிடைக்குது. கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 6 வருஷத்துக்கு பிறகு. ஓகேண்ணா? இப்போ மகனோட வயசு என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 8. ஓகேண்ணா? இங்க மகனோட வயசு என்ன 6 வருஷத்துக்கு முன்பு. இப்போ தற்போதைய வயது பார்த்தோன்னா எக்ஸுக்கு 8 போட்டானாக்கும் 8 + 6 14. தற்போதைய வயது 14. ஓகேண்ணா? 6 வருடத்துக்கு பிறகு அப்படின்னா 6 வயது கூடியிருக்கும். ஆமா தானே? அப்போ 14ல் 6 கூட்டினா எவ்வளவு? 20. ஸோ 6 வருடங்களுக்கு பிறகு அப்போ மகனோட வயது என்னவா இருக்கும்னா 20 இருக்கும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒருவரின் தற்போதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 4 மடங்கு. 10 வருடங்களுக்கு பிறகு அவரின் வயது இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 2 மடங்காகும் எனில் அவரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கணக்குகள்லாம் ஆப்ஷன் வந்து போறது பெட்டர். சரிங்களா? ஆப்ஷன் இங்க இருக்கு, இதான் ஆப்ஷன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நான் 50 எடுத்து பார்க்குறேன். சரி, இப்போ அவர் வயசு 50 வயசுன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கு. ஒருவரின் தற்போதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதின் கூட்டுத்தொகையை போல் 4 மடங்குன்றாங்க. சரிங்களா? 2 மகனை கூட்டினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 மகனுக்கு 8, 2 மகனோட வயசையும் கூட்டினா 8 வருது.
அப்படின்னா அவருக்கு எத்தனை மடங்கா இருக்குன்னா இது 4ஆல் பெருக்கணுமா, 8 32. கீழே புரிஞ்சுதா? 32 இருக்கும். 2 மகனோட வயது கூடுதல் 40, 10னா 4 மடங்கா இருக்கும். இவருக்கு 40 இருக்கும். இவருக்கு 12னா 2 மகனோட வயசு கூடுதல் 12னா 4 மடங்கா இருக்கும். எவ்வளவு 48 இருக்கும். சரிங்களா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இத போல இது 4 மடங்கா இருக்கும். அப்போ வர ஆன்சர் 4 மடங்கா தான் இருக்கும். கிளியரா புரிஞ்சுதா? ஏன்னா இது எந்த மடங்கா கூட இருக்கும். இப்போ 11 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். 11 வயசு 2 வயசு போட்டா 11. அப்பனா அவருக்கு அப்பாவுக்கு 4 மடங்கா இருக்கும். அப்ப எவ்வளவு இருக்கும்? 44 இருக்கும். ஆனா பாருங்க அப்பாவோட வயசு எப்படி எப்பவுமே 4 மடங்கா தான் இருக்கும். ஏன்னா 4 மடங்கு இல்ல. கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, அப்ப 4 மடங்கா தான் இருக்கும். அப்ப கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது 4ஆல வகுப்படுதுன்னு பாருங்க. எது 4ஆல வகுப்படும்? ஆப்ஷன் சி மட்டும்தான். சரிங்களா? அப்ப என்னது 60 அப்படின்னு. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட், தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் 4:3. 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26. தற்பொழுது தீபக்கின் வயது என்ன அப்படி கேட்கலாம். சரிங்களா? இப்ப இருக்கிற ரேஷியோ என்னன்னா 4:3. சரிங்களா? இங்க எழுதுறேன். தற்போதைய வயது இது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் அருண், 2வது தீபக். ஸோ என்ன, இவருக்கு 4x, இவங்களுக்கு 3x அப்படின்னு வச்சுக்கோங்க. சில தற்போதைய வயது. கிளியரா? ஓகே. 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26 அப்படின்றாங்க. ஓகேங்களா? சப்போஸ் 6 வருடங்களுக்கு பிறகு இப்போ அவருக்கு 6 வயசு கூடி இருக்குமா? இப்போ 4x + 6. இவருக்கு 6 வயசு கொடுத்துருக்கோம். இப்போ 3x + 6 இருக்கும். கிளியரா? ஓகே. 6 வருஷத்துக்கு பிறகு அருணோட வயசு என்ன? 4x + 6. ஆனா கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26ன்றாங்க. அப்போ 4x + 6 = 26. கிளியரா? அப்போ x மட்டும் தான் வேணும். அப்போ 4x இந்த பக்கம் வச்சுக்குவோம். இந்த 6 அந்த பக்கம் வச்சுனா மைனஸ் ஆயிடும். அப்ப 26ல 6 போச்சுனா ஆயிடும் 20. இப்போ x மட்டும் வேணும்னா இந்த 4 இந்த பக்கம் வச்சுனா டிவைட் ஆயிடும். சோ இப்போ 20 4ஆல வகுத்தா எவ்வளவு? 5ன்னு கிடைக்கும். ஓகேவா? x ஓட வேல்யூ என்ன? 5. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா தற்பொழுது தீபக்கின் வயது என்ன? சோ தற்பொழுது தீபக்கோட வயது அளவு 3x. 3x தானே? இங்க x ஓட வேல்யூ என்ன வச்சுக்கோ? 5ன்ற வச்சுக்கோ. அப்போ 3 × 5 அளவு 15. சோ ஆன்சர் B is correct. Clear? Okay, next one. சரி, ஓகே. A மற்றும் B ஆகியோர் A இளையவர். ஓகேவா? சோ ஓகே. அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். சரிங்களா? ஓகே. 12 ஆண்டுகளுக்கு பிறகு B இன் வயதும் A இன் தற்போதைய வயதும் 5:3 என்ற விகிதத்தில் இருப்பின் A இன் தற்போதைய வயது கேட்கிறாங்க. சரி, ஓகே. என்ன சொல்றேன்னா A மற்றும் B ஆகியோர்ல யார் இளையவன்றாங்க? A வந்து இளையவள். அப்ப A ஓட வயசு தான் குறைவு. கிளியரா? ஓகே. அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. யார் இளையவள்? A இளையவள். அப்போ அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 2 வயசு எனக்கு கழிக்கணும். அப்போ பெரியவங்களை தான் முத போடுவோம், மைனஸ் சிறியவங்க. இது 2 பேரோட வயசுகளின் வித்தியாசம் என்னது? வித்தியாசத்தின் 7 மடங்கு. அப்ப 7ஆல பெருக்கிறது எதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம்ன்றாங்க. அப்பனா 7 × B - Aன்றது எதுக்கு ஈக்குவல்னா B + A க்கு ஈக்குவல். அவர்களுடைய வயதுகளின் கூடுதலுக்கு சமம். கிளியரா? ஓகே. ஓகே, இப்போ நம்ம ரேஷியோக்கு மாத்தி பார்ப்போம். சரிங்களா? ஓகே. B - A இந்த 7 அந்த பக்கம் வச்சுனாகும் வகுத்தல் ஆயிடுமா? ஓகேனா? இந்த 7 இந்த பக்கம் வச்சுனா வகுத்தல் ஆயிடும். இது இந்த பக்கம் வச்சுனா பெருக்கல் ஆயிடும், வகுத்தல் ஆயிடும். கிளியர்னா? அப்ப இது இந்த பக்கம் வருது B + A ஈக்குவல் இந்த பக்கம் 1 இருக்கும். இந்த 7 இந்த பக்கம் வச்சுனா வகுத்தல் ஆயிடும் 7. கிளியர்? சரி, ஓகே. இப்போ பாருங்க B - Aன்றது 1, B + Aன்றது 7. கிளியர்னா? B - Aன்றது எவ்வளவு? 1, B + Aன்றது 7. இப்போ இந்த ஈக்குவேஷனா ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? B + A equal to 1, B plus A equal to 7. இப்போ இது பார்த்தா 2 கேன்சல் ஆயிடுமா? இப்போ 2B 2 கூட்டினால 2B equal to 8. அப்போ B is equal to அளவு 4 இருக்கும். ஏன்னா 2 அதாவது கொஞ்சம் வகுத்துல இருக்கும். B is equal to 4 இருக்கும். கிளியரா? இப்போ B எடுத்து ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ B வந்து இங்க 4 போட்டேனா இங்க 4 போறேன்னு வச்சுக்கோங்க. இங்க 4 போறேன், B க்கு வந்து 4 போறேன். இப்போ 4 + A equal to 7. அப்ப A equal to அளவு இந்த 4 அந்த பக்கம் மைனஸ் ஆயிடுமா? சோ அந்த பக்கம் போச்சுனா அளவு 3 ஆயிடும். அப்ப A equal to 3. சோ அவங்களோட ரேஷியோ பார்த்தனா A/B. ரேஷியோ என்ன? 3:4. கிளியரா? சோ ஓகே.
12 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்து என்ன சொன்னா, இதை வச்சு நான் ரேஷியோ கண்டுபிடிச்சேன். 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும். ஓகேங்களா, இது தற்போதைய வயது. கிளியர் தானே? இது தற்போதைய வயதோட விகிதம். ஓகேங்களா, இப்போ தற்போதைய வயது நான் எப்படி எழுதுறேன்னா, ஏ பி, இவருக்கு ஏக்கு 3x பிக்கு 4x வச்சுக்கிறேன். சரிங்களா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு 12 வருஷத்துக்கு பிறகு என்னது பியின் வயதோ, பிக்கு 12 வருஷத்துக்கு பிறகு என்ன இருக்கும்? சரியா, 12 வருடத்துக்கு பிறகு இருக்கேன். இவங்களுக்கு 3x + 12 ஒரு 12 வயசு கூடியிருக்கும். இவங்களுக்கு 4x + 12 ஆயிருக்கும். கிளியரா? ஓகே, 12 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற வயசும் பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் அவங்களோட ரேஷியோ அளவு 5:3 அப்படின்றாங்க. சரிங்களா, அதாவது பியோட 12 வருடத்துக்கு பிறகு பியோட வயதையும் ஏவோட தற்போதைய வயதையும் ரேஷியோக்கு மாத்தினா என்னவா இருக்குன்றாங்க? 5:3 இருக்குன்றாங்க. சரிங்களா, ஓகேவா? அப்போ பியோட 12 வருஷத்துக்கு பிறகு என்ன வயசு என்ன நம்ம கண்டுபிடிச்சது? 4x + 12. கிளியரா? ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? ஏயின் தற்போதைய வயதும். ஏயோட தற்போதைய வயதுனா இஷ்டு ரேஷியோ வச்சுக்கிறேன். ஏவோட தற்போதைய வயது என்ன? தற்போதைய வயது சரி இங்க இருக்கு 3x. நல்லா புரிஞ்சுக்கங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயது, 12 வருஷத்துக்கு பிறகு பியோட வயது 4x + 12. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஏயின் தற்போதைய வயது. ஏவோட தற்போதைய வயதுல ஏ எவ்வளவு? 3x. ஸோ அப்போ 3x. இதோட விகிதம் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, என்ன சொல்றாங்க? 5:3ன்றாங்க. இப்போ 5:3 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இப்போ நம்ம பின்னத்துக்கு எழுதலாமா? 4x + 12 / 3x ஈக்குவல் இதை அப்படியே 5/3 எழுதலாம். இப்போ இந்த 3 இந்த கொஞ்சம் நாங்கள் பெருக்கலாம். கிளியர் தானே? அப்போ இந்த 3 இந்த கொஞ்சம் பெருக்கலாச்சுன்னா இதுலையும் பெருக்கணும், இதுலையும் பெருக்கணும். ஓகே தானே? புரிஞ்சுதா? சப்போ இதை வச்சு இங்கே பெருக்கணும். எவ்வளவு? 12x + 3 12 36 ஈக்குவல் இந்த 3x அந்த கொஞ்சம் பெருக்கலாயிடும். கிளியர் தானே? இது இங்கே போகுது, இது இங்கே போகுது. ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி 5 இருக்கு. இப்போ 5 × 3 15x. கிளியரா? சரி, ஓகே. இப்போ எக்ஸ்லாம் ஒன் சைடு வச்சுக்கிறோம். இந்த 12x இந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு மைனஸ் ஆயிடும். ஆல்ரெடி 15x இருக்கு, 12 அந்த போச்சுன்னா நமக்கு மைனஸ் ஆயிடும். அப்போ அந்த பக்கம் எனக்கு 3x மாறும். அப்போ 36 இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் நமக்கு 3x வந்துடும். அப்போ x மட்டும் தான் தேவை. இந்த 3 இந்த போச்சுன்னா நமக்கு வகுத்தல் ஆயிரும். ஸோ 36 3 வகுத்தளவு 12 கிடைக்கும். அப்போ x = என்ன? 12 கிடைச்சிடும். கிளியரா? ஓகே, என்ன சொல்றாங்கன்னா ஏயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா, இப்போ எக்ஸோட வேல்யூ 12 கண்டுபிடிச்சோம். அப்போ ஏயின் தற்போதைய வயதுல ஏ அளவு 3x. எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 12 கண்டுபிடிச்சோம். அப்போ 3 × 12 36. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். இந்த क्वेश्चन பாருங்களேன். 2015 மற்றும் 2026 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் முறையே 1:4 மற்றும் 3:8 எனில் 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் யார்? சரி, நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி 2 ரேஷியோ கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா, 2 ரேஷியோ கொடுத்தா நான் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சரி, அப்ப நான் பாருங்க 2015 ஃபர்ஸ்ட் 2015 கொடுத்தா 2015 எடுத்துறேன். நான் மகன் தந்தை அப்படின்னு ரேஷியோ வந்து மகன் தந்தை தான். ஓகேண்ணா? ஓகே, ஸோ மகன் தந்தை ஃபர்ஸ்ட் 2015 ரேஷியோனா 1:4. இப்போ மகனுக்கு 1னா தந்தைக்கு 4. அடுத்து 2023 பார்த்தீங்கன்னா ரேஷியோ என்ன? 3:8. ஸோ மகனுக்கு 3னா அப்பாவுக்கு 8. இப்போ எப்பயும் போல கழிப்போம்ல, அந்த மெத்தட்ல நம்ம பண்ணிடலாம். இப்போ இது 2 கழிச்சிருங்க. 4ல் 1 போச்சுனாலும் 3, அதை நம்ம கீழே பிரிக்கிறோம். ஓகேனா, இந்த இடத்துல பிரிக்கலாம். 4ல் 1 போச்சுன்னா 3, இங்க 3 போட்டுருவேன். 8ல் 3 போச்சுன்னா 5, அதை மேலே போட்டுருவோம். சரிங்களா, இது 2 கழிச்சு இங்க போடுங்க, இது 2 கழிச்சு இங்க போடுங்க. சரிங்களா, இது 2 கழிச்சு கீழே போட்டுருங்க, இது 2 கழிச்சு மேலே போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த 5 வச்சு இதுலயும் பெருக்கணும், இதுலயும் பெருக்கணும். அதே மாதிரி 3 வச்சு இதுலயும் பெருக்கணும், இதுலயும் பெருக்கணும். கிளியரா? அப்போ பாருங்க, 4×5 5, 5×4 20. இப்போ இங்க 3×3 9, 3×8 24. ஓகேங்களா? இப்போ டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும்னா நல்லா பாருங்க, 2015 இருந்து 2023 போகுது. 2015 இருந்து 2023 எவ்வளவு எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு? 8 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி 2015 வயசு 2023 வயசு கழிச்சு பார்ப்போம். 8 வருது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 9×5 போச்சுன்னா 4, இங்க பார்த்தா 4. ஸோ என்ன வருதுன்னா டிஃபரன்ஸ் 4 தான் வருது. சரிங்களா, நம்மளுக்கு 8 வரணும். 8 வரணும்னா நம்ம இதை 8ஆ மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 4 எதாவது பெருக்கினா 8, 2வது பெருக்கினா 8. அதனால நீங்க எல்லாத்தையுமே 2வது பெருக்கினா அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா, அப்போ இதை 2வது பெருக்கினா எனக்கு 8. ஏன்னா செகண்ட் 8 வருஷம் வரணும், எனக்கு 4 வருஷம் தான் வந்துச்சு. அப்போ 4வது 8ஆ மாத்திரம், அவ்வளவுதான்.
இப்போ 2ஆல் பெருக்கினா என்ன ஆகும்? எல்லாத்தையுமே நான் 2ஆல பெருக்கிடுவேன். கிளியரா? ஓகே. 2 10. இந்த 2 வச்சு இதுலயும் பெருக்கணும், இதுலயும் பெருக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ 2 20 40. ஸோ அவ்வளோதான். என்ன 2015ல் மகனுக்கு 10, தந்தைக்கு 40. ஓகேங்களா? 2023 வயசுலேயே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இது 9 2 18, 24 2 48. ஸோ மகனுக்கு 18, அடுத்து 48. அவங்க கேள்வி என்ன கேட்டாங்கன்னா 2010 தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல் என்ன? இப்போ நம்மளுக்கு 2015 வயசு தெரியும். 2015 வயசு என்ன? மகனுக்கு 10, அப்பாவுக்கு 40. ஓகேங்களா? இப்போ 2010க்கு நம்ம போகணும். 2015ல் தான் மகன் தந்தை எவ்வளவு? மகனுக்கு 10, அப்பாவுக்கு 40. இதே 2010க்கு ஒன்னா 5 வயசு குறைஞ்சிருக்குமா? ஆமா தானே? 2015ல் 10 40, 2010 போது 5 வயசு குறையும். அப்போ 5 வயசு குறைஞ்சுன்னா மகனுக்கு 5 வயசு குறைஞ்சிருக்கும், அப்போ 5 இருக்கும். அப்பாவுக்கு 5 வயசு குறைஞ்சிருக்கும், 35 இருக்கும். கிளியர் தானே? 5 35. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அவர்களின் வயதுகளின் கூடுதல். அப்போ வயதுகளின் கூடுதல்னா என்ன? 5 + 35 எவ்வளவு? 40. ஸோ இப்போ அவங்க வயசு கூடின அளவு 40 வந்து. ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, இதுல ஒரே ஒரு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம எப்பயும் போல நார்மலா பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சரி, ஓகே. தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 4:1. மேலும் அவர்களின் இருவரின் வயதுகளின் பெருக்கு தொகை 196 எனில் 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ தந்தை மகன் தற்போதைய வயது நான் எடுத்துக்கிறேன். தற்போதைய வயது இது தந்தை மகன் 4:1. அப்போ இவங்க 4x, இவங்க x. நல்லா புரிஞ்சுக்கங்க. 2 ரேஷியோ தான் வச்சா தான் நம்ம அந்த மெத்தட்ல பண்ணி ஆகணும். நீங்க ஒரே ஒரு ரேஷியோ கொடுத்தா இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இருவரின் வயதுகளின் பெருக்கு தொகை அளவு 196. அப்போ 2 வயசின் பெருக்குனா அளவு 196. அப்போ இது 2 பெருக்குன அளவு 4x இன்டு x அளவு 196. இப்போ 2 மல்டிபிள் பண்ணா 4x² 196. சரிதானே? அப்போ நம்மளுக்கு x² மட்டும் வச்சுக்குவோம். இந்த 4 என்ன வச்சுன்னா நமக்கு டிவைட் ஆயிடும். அப்போ 196 இந்த 4 என்ன வச்சுன்னா டிவைட் ஆயிடும். டிவைட் பை 4. 1 நாள் 4 16, மீதி அளவு 3, 9 36. அப்போ x² அளவு 47 கிடைக்குது. அப்போ x என்ன? 7. சரி, x² அளவு 49. சரிண்ணா? அப்போ x மட்டும் என்னன்னா ஸ்கொயர் ரூட் இருக்கணும். சரி, 49 ஸ்கொயர் ரூட்னா 7. அப்போ x என்னது? 7. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது விகிதம் என்னவா இருக்குன்றாங்க. சரிங்களா? இப்போ x எவ்வளவு கண்டுபிடிச்சேன்? 7 கண்டுபிடிச்சேன். இப்போ தற்போதைய வயது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஆமா தானே? தந்தை மகன் அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ தற்போது பார்த்தோன்னா அப்பாவுக்கு 4x. அப்போ x எவ்வளவு? 7. அப்போ இங்கே 7 போட்டனா எவ்வளவு? 7 28. தந்தைக்கு 28. மகனுக்கு வேறு x மட்டும்தான். கிளியர் தானே? அப்போ 1 × x, 7 × 7 x எவ்வளவு? 7 தான். கிளியர்? அப்படின்னு சொல்லிக்கோங்க. 5 வருடங்களுக்கு பின்னர் 5 வருஷத்துக்கு பிறகு 5 வயசு கூடுவீங்களா? தந்தைக்கு 5 வயசு கூடுவோம். அப்போ உங்களுக்கு 33 இருக்கும், இவங்களுக்கு 12 இருக்கும். சரிதானே? ஓகே. அவங்களுடைய ரேஷியோ தான் கேட்காங்க. கிளியர்? ரேஷியோ தான் கேட்காங்க. அப்போ இது 2 நான் ரேஷியோக்கு மாற்றிக்கலாம். 2 3 அடிக்கலாம். பாருங்க, 11 3 இருக்கும், 2 4 3 12. ஸோ இப்போ ரேஷியோ பார்த்தோன்னா 11:4. ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே. ஸோ இதில் பாருங்க 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரிண்ணா? இங்கே ஒரு ரேஷியோ, இங்கே ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரியா? 2 ரேஷியோ கொடுத்து நம்ம எப்பயும் உங்களுக்கு பண்ணுறோம், ஷார்ட்கட் மெத்தடில் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஓகே. விவேக் மற்றும் சுமித் ஆகிய இருவரின் வயதுகளின் விகிதம் 2:3. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 11:15 எனில் சுமித்தின் வயது என்ன அப்படி கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ தற்போதைய வயது என்ன? 2:3. ஓகேங்களா? நான் தற்போதைய வயது அப்படின்னு எழுதுறேன். யார் யார்? ஃபர்ஸ்ட் விவேக், செகண்ட் சுமித். ஓகேண்ணா? விவேக், 2வது சுமித். ரேஷியோ என்ன? 2:3. அப்போ உங்களுக்கு 2னா உங்களுக்கு எவ்வளவு? 3. கிளியர் தானே? அடுத்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு. பிறகு முன்பு கேட்டாலும் சரி, பின்பு கேட்டாலும் சரி, ஒரே ஷார்ட்கட் தான். ஓகேங்களா? 2 ரேஷியோ கொடுத்தாலே முன்பு கேட்டாலும் சரி, பின்பு கேட்டாலும் சரி, ஒரே ஷார்ட்கட்லேயே பண்ணிடலாம். ஓகேங்களா? 2 மாற்றக்கூடாது. ஓகேவா? ஓகே. 2க்குமே ஒரே ஷார்ட்கட் தான். ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரேஷியோ என்ன? 11:15. கிளியரா? அப்போ இவருக்கு 11, இங்கே 15. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது 2 கழிப்புமா? ஆமா தானே? இது 2 கழிச்சாவது 2ல 3ல 2 போச்சுன்னா 1. அதை கீழே பெருக்கிடுவோம். 11 15ல 11 போச்சுன்னா 4. அதை மேலே பெருக்கிடணும். சரிங்களா? இப்போ 4 வச்சு இதுலையும் பெருக்கணும், இதுலையும் பெருக்கணும். ஆமா தானே? இப்போ 2 8, 3 12. இங்க ஒரு 11 11, ஒரு 15 15. ஸோ 2க்குள்ள டிஃபரன்ஸ். சரி, நம்ம என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோமா?
ஸோ தற்போதைய வயதும் 12 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற வயசையும் கழிச்சா டிஃபரன்ஸ் 12 தான் வரும். கிளியரா? இப்போ இருக்கிற வயசையும் 12 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற வயசையும் கழிச்சவங்க தான் கிடைக்கும், டிஃபரன்ஸ் 12 வரும். ஸோ அதேமாதிரி இங்கே டிஃபரன்ஸ் 12 வரும் தான் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ பாருங்க 11 8 போச்சுன்னா 3, 15 2 போச்சுன்னா 3. ஸோ ரெண்டுலையுமே ஒரே டிஃபரன்ஸ் தான் கிடைக்கணும். வேற வேற டிஃபரன்ஸ் கிடைச்சா நீங்க செய்த கணக்கு இது தவறு. ஓகேவா? புரிஞ்சது உங்களுக்கு? ரெண்டுலையுமே ஒரே டிஃபரன்ஸ் தான் வரும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பார்த்தா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 12 வரணும், ஆனால் இங்கே என்ன எவ்வளோ இருக்கு டிஃபரன்ஸ்? 3 தான் வந்துருக்கு. அப்போ எதால பெருக்குன்னா 12, 4ஆல பெருக்குன்னா 12. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம்? 4ஆல பெருக்கலாம். ஓகேவா? அப்போ இதை 4ஆல பெருக்கிறோம்னா இது என்னாகும்? 4ஆல பெருக்கிறோம். பாருங்க 8 நாங்க 32, 48, 12 நாங்க 48. ஓகேண்ணே? ஓகே. அடுத்து 44, 11 நாங்க 44, 15 நாங்க 60. கிளியரா? சரி, ஓகே. இப்போ நான் எழுதியாச்சு. அவங்க கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க? எனில் சுமித்தின் வயது என்ன அப்படின்னா, ஸோ மொட்டையா சுமித்தோட வயதுனா சுமித்தோட தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் இருக்குது விவேக்கோட வயசு, அப்போ இது விவேக்கோட வயசு. ரெண்டாவது சுமித்தோட வயசு, அப்போ ரெண்டாவது சுமித்தோட வயசு எவ்வளவு? 48. ஸோ ஆன்சர் பார்த்தா நம்மளுக்கு எவ்வளவு? 48. இதே 12 வருஷத்துக்கு பிறகு கேட்டாங்கன்னா 44, 60. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. அருளின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். அடுத்து 12 வருடங்களுக்கு முன்பு, இந்த இடத்துல கொஸ்டின் நடந்திருக்கு. 12 வருடங்களுக்கு முன்பு சரி இங்க கொடுத்தாங்க. ஸோ 12 வருடங்களுக்கு முன்பு. ஓகேவா? ஓகே. அருளின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது. தற்பொழுது தந்தையின் வயது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுலயே பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து 12 வருடம், 12 வருடம். ஓகேங்களா? ஸோ 2 ரேஷியோ கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா நல்லா பாருங்க. இப்போ தற்போதைய வயது எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தந்தை மகன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கேட்க தான் உங்களுக்கு அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும் அப்படின்றாங்க. சரிங்களா? பாதி அப்படின்னா நம்ம எந்த மீனிங் எடுத்துக்கணும்னா, இப்போ அப்பாவுக்கு 2னா மகனுக்கு 1. ஆமா தானே? அப்பாவோட வயசுல தான் பாதி மகனுக்கு. கிளியர் தானே? அப்போ 2:1 எடுக்கலாமா? கிளியரா? புரிஞ்சதா உங்களுக்கு? ஸோ பாதின்றதை நான் ரேஷியோ கட்டுக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ 2:1. கிளியரா? புரிஞ்சதா உங்களுக்கு? தந்தையின் வயதுல பாதியா இருக்கு. அப்போ ஒரு அப்பாவுக்கு ரேஷியோ 2னா மகனுக்கு 1, அப்பாவுக்கு ரேஷியோ 10னா மகனுக்கு 5. புரியுதா? சோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகே. சோ ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 12 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது. 12 வருஷத்துக்கு முன்பு அப்படின்னா என்ன மும்மடங்கா இருக்கு அப்படின்னா தந்தைக்கு 3, மகனுக்கு 1. ஆமா தானே? ஏன்னா மும்மடங்கா இருக்கணும்ல. கிளியரா? புரிஞ்சுதா? தந்தையின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு. அப்போ அப்பாவுக்கு 3னா தந்தைக்கு 1. அப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ 2:1, செகண்ட் ரேஷியோ 3:1. கிளியரா? ஓகேவா? சரி, ஓகே. இப்போ தந்தை மகன். ஸோ தந்தைக்கு என்ன 2, மகனுக்கு 1. அடுத்து என்ன சொல்றாங்க? எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12 வருடங்களுக்கு முன்பு என்ன? அதோட 3 மடங்கு. அப்ப அப்பாவுக்கு 3னா மகனுக்கு 1. கிளியரா? இப்போ நம்மள பண்ணிடுவோம். இப்போ என்ன 2 கழிச்சு கீழே போடுவோமா? 2ல 1 போச்சுன்னா 1, அதை கீழே பெருக்குவோம். 3 1 போச்சுன்னா 2, அதை மேலே பெருக்குவோம். கிளியரா? இப்போ இதை வச்சு இதுலையும் பெருக்கணும், இதுலையும் பெருக்கணும். அப்பதானே 2 2 4, 1 2 2. அதே மாதிரி இங்க 1 3 3, 1 1 1. ஸோ 2க்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, 1 1 வருது. சரிங்களா? நம்மளுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வரணும்? தற்போதைய வயதுல இருந்து 12 வருஷத்துக்கு முன்பு இருக்கிற வயசை கழிச்சா டிஃபரன்ஸ் 12 வரணும். ஆனா நம்மளுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 1 வருது. அப்ப இந்த 1 12ஆ மாத்தணும். எதால பெருக்குனா 12? 1 12ஆல பெருக்குனா 12. அப்ப எல்லாத்தையும் 12ஆல பெருக்குங்க, அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப இதையும் 12ஆல பெருக்குங்க, இதையும் 12ஆல பெருக்குங்க. கிளியரா? பாருங்க ஒரே ட்ரிக்ல 4 ஆன்சர் பண்ணிடலாம். 4 12 48, 2 12 24, இங்க 3 12 36, 1 12 12. கேள்வி என்ன? தந்தையின் தற்போதைய வயது. சோ இது தற்போதைய வயது ஃபர்ஸ்ட் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் இருக்குதே அது தந்தை. எவ்வளவு? 48. சோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். இது அருணோட மகனோட தற்போதைய வயது 24. 12 வருஷத்துக்கு முன்பு 36 12. கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். இதுல 2 ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயும் போல பண்ணிடலாம். ஷார்ட்ல பாருங்க. தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயதுகளுக்கிடையே விகிதம் 19:5.
4 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது 3:1 என்ற விகிதம் என்றால் இருவரின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகையை காண்க அப்படின்றாங்க. சரிங்களா, 2 ரேஷியோ கொடுத்தா நம்ம எப்பயும் போல பண்ணிடலாம். சரிங்களா, பாருங்க, தற்போதைய வயது நினைக்கிறேன், தகப்பன் மகன், சரியா, தந்தை மகன் அப்படின்னு இருக்கிறேன். அவங்களோட ரேஷியோ என்ன? 19:5. அப்ப இவருக்கு 19னா 19, இங்க 5. 4 வருடங்களுக்கு பிறகு அப்படின்றாங்க. 4 வருஷத்துக்கு பிறகுனா 4 வருடங்களுக்கு பிறகு நான் பார்க்குறேன். அவங்க ரேஷியோனா 3:1. அப்போ இவங்க 3, இங்க 1. இப்போ என்ன பண்ணுவோம்? இது 2 கழிப்புமா? 19ல் 5 போச்சுன்னா 14, அதை கீழே பிரிக்கிறேன். 3ல் 1 போச்சுன்னா 2, அதை மேலே பிரிக்கிறேன். சரிங்களா, இப்போ பிரிக்கலாமா? 2 19 38, 2 5 10. ஓகேவா? இங்க 3 14 52, 1 14 14. சரிண்ணா, சரி, 42. சரிண்ணா, 30 3 12 42. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா, இப்போ தற்போதைய வயது 4 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற வயசோட டிஃபரன்ஸ் வந்து 4. கிளியர் தானே? தற்போதைய வயதையும் 4 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற வயசு கிடைச்சா வரைக்கும் 4 கிடைக்கும். அதே மாதிரி இங்க 4 வருதான்னு செக் பண்ணுவோம். 4 வரலன்னா அதை 4ஆ மாற்றணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, 42ல் 30 போச்சுன்னா கண்டிப்பா 4 தான். 14ல் 10 போச்சுன்னா 4. ஸோ இங்க இருக்கிற டிஃபரன்ஸ் இங்க வந்துருச்சு. போன சம்பளம் இங்க இருக்கிற டிஃபரன்ஸ் இங்க வரலனால ஒரு நம்பரால நம்ம பெருக்கணும். எந்த நம்பரால பெருக்கணும் அதே டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஆனா இங்க இருக்கிற டிஃபரன்ஸ் இங்க வந்ததால அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்துருச்சு. இல்ல என்ன கேட்குறாங்கன்னா, என்ற விகிதத்திற்கு இருவரின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை என்ன? ஸோ அதே ஆன்சர் டிஃபரன்ஸ் இங்க வந்துருச்சுன்னா இதுதான் ஆன்சர். ஸோ தந்தையோட தற்போதைய வயது 38, மகனோட தற்போதைய வயது 10. 4 வருஷத்துக்கு பிறகு தந்தைக்கு 42, மகனுக்கு 14. இதுதான் ஆன்சர். ஆனா அவங்க கேட்கறாங்கன்னா தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை. ஸோ தற்போதைய வயது என்ன? 38 10. ஸோ 2 கூட்டின அளவு 48. ஸோ ஆன்சர் 48. கரெக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். இல்லடா இன்னொரு வழியில கண்டுபிடிக்கலாம். என்னன்னா 19, இப்போ தற்போதைய வயது இதானே 19:5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ அதில் கூடுதல் கேட்குறாங்க. அப்போ கூடுதல் எவ்வளோ கிடைக்கும்? 24 கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ரேஷியோவை கூட்டினா 24. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது 24 வகுப்பு அதான் ஆன்சர் நம்ம அடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் சி அடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், சர்மாவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் கால்பாகமாகும். கால்பாகம்னா 1/4. இது ரேஷியோக்கு மாத்தினா 1:4. சரிதானே? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ நம்ம எழுதியாச்சு. 6 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது சர்மாவின் வயதை போல் 7 மடங்காக இருந்தது. 7 மடங்காக இருந்தது அப்படின்னா தந்தைக்கு மகனுக்கு 1னா அப்பாவுக்கு 7. ஸோ அப்போ இது செகண்ட் ரேஷியோ 1:7. கிளியர்? ஓகே, அவர்களின் தற்போதைய வயதை காண்க. இப்போ 2 ரேஷியோ கொடுத்தால என்ன பண்ணுவோம்? நம்ம எப்பயும் போல பண்ணிடுமா? ஓகே, தற்போதைய வயது என்ன? மகன் தந்தை இப்படி வேணா எடுத்துக்கோங்க. நான் கரெக்டாக மட்டும் வயசு கரெக்டாக போட்டணும். ஓகேவா? ஸோ மகனோட ரேஷியோனா 1, தந்தையோட ரேஷியோ 4. அடுத்து என்ன சொல்றாங்க? 6 ஆண்டுகளுக்கு முன்பு. 6 ஆண்டுகளுக்கு முன்பு பின்பு எப்படியான கேட்க ஒரே ஷார்ட்கட் தான் சொல்லியிருப்பேன். 6 வருடங்களுக்கு முன்பு என்ன ரேஷியோ? 1:7. 1:7. இப்போ இது 2 கழிச்சு கீழே போடுவோமா? 4ல் 1 போச்சுன்னா 3, அது இங்க போட்டுருவோம். 7ல் 1 போச்சுன்னா 6, இதை இங்க போட்டுருவோம். இப்போ 6 ஆச்சு இதுலையும் பெருக்கணும், இதுலையும் பெருக்கணும். ஓகே, என்ன 4 6, 6 நாங்க 24, இங்க 1 3 3, 3 21. ஸோ இப்போ நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ வரணும்? 6 வரணுமா? தற்போதைய வயதுலேருந்து 6 வருஷத்துக்கு முன்பு ஒரு டிஃபரன்ஸ் 2 கழிச்சாலும் 6 வரணும். ஆனால் இங்கே நான் டிஃபரன்ஸ் நான் கழிச்சு பார்க்குறேன், 6 வருதான் நான் செக் பண்ணுறேன். ஸோ 2 கழிச்சா அவ்வளோ 3, இது 2 கழிச்சா 3. ஆனால் 6 வரல. ஏன்னா அதுக்கு போது என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. அப்போ இது 6ஆ மாத்திரம். அப்போ எதால பெருக்குனா 6, 2ஆல் பெருக்குனா 6. அப்போ எல்லாத்தையும் நம்ம 2ஆல் பெருக்கிறோம். அவ்வளோதான். இதையும் 2ஆல் பெருக்கிறோம், இதையும் 2ஆல் பெருக்கிறோம். சரிங்களா, பாருங்க, 2 6 12, 2 24 48, இங்க 3 2 6, 3 21 42. கிளியரா? 42. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? அவர்களின் தற்போதைய வயதை காண்க. ஸோ அவங்களோட தற்போதைய வயது, அப்போ 2 பேரோட வயசு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ தற்போதைய வயது மகன் தந்தை. ஸோ ஃபர்ஸ்ட் மகன், 2வது தந்தை. இப்போ மகனுக்கு 12 வயசு, அப்பாவுக்கு 48 வயசு. ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, முத்து மற்றும் கார்த்திக் ஆகியோரின் தற்போதைய வயது விகிதம் 5:3. சரியா? ஃபர்ஸ்ட் ரேஷியோ கொடுத்தாங்க. ஆனால் 6 வருடங்களுக்கு முன்பு அதுவே 3:1. ஸோ செகண்ட் ரேஷியோ கொடுத்தாங்க. என இருந்தது. எனில் தற்போதிலிருந்து 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே,
2 ரேஷியோ கொடுத்தாலும் நம்ம எப்பயும் போல பண்ணிடுவோமா? பாருங்க, தற்போதைய வயது என்ன, ஃபர்ஸ்ட் யாரு? முத்து, ரெண்டாவது கார்த்திக். அப்போ முத்து அப்புறம் கார்த்திக். ஸோ ரேஷியோனா 5:3. 5 இங்க 3. 6 வருடங்களுக்கு முன்பு. ஓகேண்ணா, 6 இயர்ஸ்க்கு முன்பு, 6 வருஷத்துக்கு என்னது முன்பு. ரேஷியோ என்ன, 3:1. அப்போ இங்க 3 இங்க 1. இப்போ நம்ம இது 2 கழிக்குமா? 5ல் 3 போச்சுன்னா 2, அதை கீழே போட்டுருவேன். இது 2 கழிச்சாலும் 2, இது 2 கழிச்சாலும் 2, அதை மேலே போட்டுருவேன். ஓகேயா? ஒரு வச்சு பார்க்கலாமா? 2 10, 3 2 6. இங்க 3 2 6, 1 2 2. ஸோ 2க்குள்ள டிஃபரன்ஸ் இங்க எவ்வளோ வரணும்? டிஃபரன்ஸ் 6 வரணும். ஆனால் இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? 10ல் 6 போச்சுன்னா 4, 6ல் 2 போச்சுன்னா 4. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வருது? டிஃபரன்ஸ் 4 வருது. ஓகேங்களா? அப்போ இந்த 4 6 மாற்றணும். 4 6 மாற்றணும்னா எதால பெருக்குனா 6 வரும், 4 எதால பெருக்குனா 6 வராது. ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா, இது என்ன பண்ணணும்னா இந்த 4 கீழே போட்டணும், அதாவது 6 கீழே போட்டணும். கிளியரா நான் சொல்றது புரியுதா? அதாவது இங்க 6 இருக்க டிஃபரன்ஸ், இது 6ஆல பெருக்குங்க. 6ஆல பெருக்கி இங்க என்ன நம்பர் இருக்கோ அதால வகுத்துருங்க. கிளியரா புரிஞ்சுதா? இங்க டிஃபரன்ஸ் அளவு 6. கிளியரா? அதனால நான் 6ஆல பெருக்குவேன். இதை மாத்த முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, 2 10 மாத்தலாமா? எதால பெருக்குனா 10, 5ஆல பெருக்குனா 10. கிளியர் தானே? இப்போ 4 6 மாத்த முடியுமா? முடியாது. ஓகேவா? இப்போ 2 இருந்துச்சுன்னா அதை 3ஆல பெருக்கலாம், 6000. இல்ல 3 இருந்துச்சுன்னா 2ஆல பெருக்குனா 6000. கிளியர் தானே? இப்போ 4 6ஆல பெருக்கும்போது மாத்த முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 6 பெருக்குங்க, இந்த 4 இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை மாத்த முடியலன்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே கீழே போட்டுக்கோங்க. கிளியரா? இப்போ அதை அடிச்சு பாருங்களேன். 2 4, 3 2 6. அப்போ 3/2ஆல நான் பெருக்கிறேன். சரிங்களா? கிளியரா புரிஞ்சுதா? அப்ப எல்லாத்தையுமே நீங்க 3/2ஆல பெருக்கிறீங்க. ஓகே, அப்போ இதான் 3/2ஆல பெருக்கிறேன். 3/2, இது வந்து 10. இது என்ன, 3/2ஆல பெருக்கிறேன். இப்போ இதை வச்சு நான் பெருக்கும்போது பாருங்க, 2 I2 10. சரி, 5 × 3 15. ஃபர்ஸ்ட் 15. ரெண்டாவது இதை 6 வச்சு 3/2 அடிக்கிறேன். 2 3 2 6, 3 9. கிளியரா? ஓகே, அதே மாதிரி இங்க 2 3 2 6, 3 9. இங்க 2 2, 1 3 3. கேள்வி என்ன கேட்காங்கன்னா, 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய வயதுகளின் விகிதம் என்னவா இருக்குன்னு கேட்டாங்க. இப்ப இருக்கிற வயசு பார்த்தோன்னா எவ்வளவு? தற்போதைய வயது 15 9. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, தற்போதையிலிருந்து 5 வருஷத்துக்கு பிறகு, இப்ப இருந்து 5 வருஷத்துக்கு பிறகு. ஓகேனா? இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு, இப்போ வயசு 15 19. ஓகேங்க. தற்போதைய வயது பார்த்தோம்னா யாருக்கு? முத்து கார்த்திக். முத்து கார்த்திகோட வயசும் 15, இங்க 9. சரிங்களா? ஓகே, 5 வருடங்களுக்கு பிறகு, 5 வருஷத்துக்கு பிறகு பார்த்தோன்னா என்ன ஆகும்? இவருக்கு 5 வயசு கொடுக்குமா? 20. இவருக்கு 5 வயசு கொடுக்கும் 14. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அவங்களோட விகிதம் என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அப்ப 20, இன்னொருத்தருக்கு 14. அதை ரேஷியோக்கு மாத்துறேன். ஸோ ரேஷியோக்கு மாத்திரம் என்ன, 2 2ஆல அடிக்கலாமா? இல்லை 10 2 இருக்கும், இதில் 7 2 இருக்கும். அப்போ 10:7. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கரெக்டாக மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தற்போது ஒரு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது. இதுலயுமே 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்னன்னா, தற்பொழுது ஒரு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. சரிங்களா? அப்போ தந்தைக்கு 2னா மகனுக்கு 1. அப்போ 2:1 ரேஷியோல இருக்கு. கிளியரா? ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? 20 ஆண்டுகளுக்கு முன்பு மகனின் வயதை போல் 6 மடங்கு. அப்ப 6 மடங்குனா அப்பாவுக்கு 6, மகனுக்கு 1. சரிங்களா? ஓகே, ஏன்னா அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படி கேட்கறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் தற்போதைய வயது எடுத்துட்டேன். என்ன தற்போதைய வயதோட ரேஷியோ என்ன? தந்தை மகன் எடுத்துக்கிறேன். எவ்வளவு? தந்தை பெரிய நம்பர் தான் தந்தைக்கா இருக்கும். ஓகே, இப்போ 2 இங்க 1. அடுத்து 6 வருடங்களுக்கு முன்பு, 6 வருடங்களுக்கு முன்பு என்ன ரேஷியோ? 6:1. அப்போ 6 இங்க 1. சரிதானே? இப்போ இது 2 கழிங்க. சரிங்களா? இது 2 கழிச்சு கீழே போடுங்க, இது 2 கழிச்சு மேலே போடுங்க. ஓகேனா? 2ல் 1 போச்சுன்னா 1, அதை கீழே பிரிக்கிடுவேன். 6ல் 1 போச்சுன்னா 5, அதை மேலே பிரிக்கிடுவேன். சரிண்ணே? இப்போ 2 5 10, 1 5 5. அடுத்து இங்க 6 6, 1 1. ஸோ எவ்வளோ வரும் டிஃபரன்ஸ்? 6 வரணும். கிளியர் தானே? சரிதானே? இங்க எவ்வளோ வருது டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ 10ல் 6 போச்சுன்னா 4, 5ல் 1 போச்சுன்னா 4. சரிங்களா? நம்மளுக்கு எவ்வளோ வருது டிஃபரன்ஸ்? 4 வரணும்.
சரிங்களா? அப்போ இந்த 4 6 மாற்றணும். மாற்ற முடியுமா? மாற்றுறதுக்கு கஷ்டம். ஸோ அதனால நான் என்ன சொல்லிட்டேன், என்ன சொன்னேன், இங்க இருக்கிற நம்பரை அப்படியே பெருக்கிறீங்க 6 டிவைடட் பை இங்க இருக்கிற நம்பரை அப்படியே கீழே போட்டுருங்க 4. இது அடிக்கலாமா பாருங்க, 3 2 இங்க 2 2. அப்போ 3/2 நம்ம பெருக்கணும். அப்ப எல்லாத்தையுமே நீங்க 3/2 பெருக்கிறீங்க. அவ்வளவுதான். இது என்னது 3/2 பெருக்கிறோம். கிளியரா? ஓகேவா? அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. சரி, அப்போ 3/2 இருக்கு. இந்த 2 ஓர் 2 I2 10. சரி, I3 15. அடுத்து இங்க ஏதோ அடிக்க முடியுமா பாருங்க, முடியாது. ஓகே, ஏதோ கணக்குல ஏதோ மிஸ்டேக் மட்டும் நினைக்கிறேன். 2:1 போய் 2 மடங்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு. சாரி 20 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்லிட்டாங்க. கிளியரா? ஓகே, நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா நான் 6 ஆண்டுகளுக்கு முன்புன்னு போட்டோம் கணக்கு. சரி, 20 ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகே, சரி, ஓகே, சரி, மாத்திடுவோம், கணக்கு மாத்திடுவோம். இப்போ எத்தனை மடங்கு? ஃபர்ஸ்ட் இதுல 2 மடங்கு, அப்போ 2:1 ரேஷியோ. இதுல 6 மடங்கு, அப்போ 6:1 ரேஷியோ. ஓகேவா? இப்போ தற்போதைய வயது தந்தை மகன் இருக்கிறேன், தந்தைக்கு 2 மகனுக்கு 1. அடுத்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகேனா? 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன 6 இங்க 1. கிளியரா? 6:1. இப்போ நம்ம 2 இங்க கழிச்சு கீழே போடுவோமா? 2ல 1 போச்சுன்னா 1, அதை இங்க கீழே போடுவோம். 6ல 1 போச்சுன்னா 5, அதை மேல போடுவோம். சரிதானே? 5 வச்சு இதுலயும் இருக்குமா? 2 10 ஓர் 5 5. அடுத்து இங்க ஓர் 6 6 ஓர் 1 1. ஸோ 2 கழிச்சு 4 4 கிடைக்கும். நம்மளுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா 20 வருடம் வரணும். ஏன்னா தற்போது வயதிலிருந்து 20 வருடங்களுக்கு முன்பு இருக்க வயதையும் கழிச்சாளர்களுக்கு டிஃபரன்ஸ் 20 கிடைக்கும். ஓகே, டிஃபரன்ஸ் 20 வரணும். ஆனா இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4 வருது. அப்ப எதால பெருக்கணும் 20? 20 மாத்தணும்ல. அப்ப எதால பெருக்கணும் 20? 5ஆல பெருக்கணும் 20. அதனால நம்ம எல்லாத்தையும் 5ஆல பெருக்கிறோம். கிளியரா? இது 5ஆல பெருக்கணும் 20. அப்ப எல்லாம் விட்டுறலாம். இது எல்லாத்தையும் நம்ம 5ஆல பெருக்கிறோம். கிளியரா? சோ 15 50 5 25. சரி பாருங்க, 5 30 ஓர் 5 5. சரிடா? கேள்வி என்ன கேட்டுக்காங்க? தற்போதைய வயது என்ன? அவங்களோட தற்போதைய வயது என்ன? அப்ப அப்பாவுக்கு 50 வயசு, மகனுக்கு 25 வயது. இதே 20 வருடங்களுக்கு முன்பு அப்பாவுக்கு 30 வயது, மகனுக்கு 5 வயது. உங்களுக்கு எது வேணுமோ அதற்கு ஆன்சர் எழுதுங்க. சரிங்களா? ஸோ 50,25. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்க. இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு. 7 வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயது வித்தியாசம் 5. எனில் ரீட்டாவின் இன்றைய வயது என்ன அப்படி கேட்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் 7 மடங்கு. ஓகேங்களா? தற்போதைய வயது அபியின் வயது என்னது? ரீட்டாவை போல 7 மடங்குன்றாங்க. அப்போ என்னதுன்னா அபி ரீட்டா. ஸோ அவங்க 7 மடங்கு. அப்போ 7:1. இதுல வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ரேஷியோ தான் கொடுக்குறாங்க, வேற எதுவுமே கேட்கல. சரிங்களா? அப்போ ஒரு ரேஷியோ கொடுத்தா நம்ம எப்போ மேலே நார்மல் மெத்தட்ல நம்ம பண்ணி தான் ஆகணும். சரிதானே? ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 7 வருடங்களுக்கு பின்னர், 7 வருஷத்துக்கு பிறகு இவங்களை 7x வச்சுக்கிறேன், இவங்களை 1x வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ தற்போதைய வயதுக்கு நான் சொல்றேன். 7 வருஷத்துக்கு பிறகு பார்த்தோன்னா 7 வருடங்களுக்கு பிறகு என்ன ஆகுனா இவங்களுக்கு 7 வயசு கூடி இருக்குமா? கிளியர் தானே? அப்போ இவங்களுக்கு 7 வயசு கூடிருக்கு, இவங்களுக்கு 7 வயசு கொடுக்கும். அப்போ 7x + 7, இவங்களுக்கு x + 7. கிளியரா? சரியா? ஓகே, 7 வருஷத்துக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் வித்தியாசம். அப்போ ரெட்டரிக் கழிச்சா எவ்வளவு? 5ன்னு சொல்றாங்க. கிளியரா? அப்போ இது ரெண்டையும் கழிச்சிருவோம். அப்போ 7x + 7 - x + 7. கிளியரா? இந்த 2 வயசுக்கு இடையான வித்தியாசம் ரெண்டையும் கழிக்கிறேன். கழிச்சா எவ்வளவு வருன்றாங்க? 5 வருன்றாங்க. அப்ப 5. இப்போ இந்த மைனஸ் இதுக்கு காமன், இதுக்கு காமன். ஆமாங்கண்ணா? அப்போ 7x + 7 - x இதே முடிச்சுனாங்க -7 = 5. கிளியரா? இப்போ இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிருமா? பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ 7xல x போச்சுன்னா எவ்வளவு? 6x. இப்போ 6x. கிளியர்னா? 6x = 5. என்ன சொல்லிருக்காங்க? இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு. சரி, 2 மடங்குன்றதை நான் பார்க்க மாட்டேன். 2 மடங்கு 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் கொஸ்டின் ரீட் பண்ணல மிஸ்டேக் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஓகே, நம்ம மறுபடியும் மாத்திடுறேன். தற்போதைய வயது எனது அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு. ஓகேங்களா? இது அபி ரீட்டா 2 மடங்குனா உங்களுக்கு 2x, இவங்களுக்கு 1 மடங்கு x. கிளியரா? 7 வருடங்களுக்கு பிறகு 7 வருடங்களுக்கு பிறகு 2 வயசுக்கும் 7 வயது கூடி இருக்கும். அப்ப இவங்களுக்கு 7 வயசு கூடனா அப்போ 2x + 7 இருக்கும், இவங்களுக்கு x + 7 இருக்கும். கிளியரா? அடுத்து என்ன சொன்னா 20 வயதுகளின் வித்தியாசம். அப்ப 2 வயசு கழிச்சா எவ்வளவு? 5ன்னு சொல்றாங்க. இப்ப 2 வயசு நான் கழிக்கிறேன். இப்போ 2x + 7 - x + 7 ஈக்குவல் டு எவ்வளவு? 5ன்னு சொல்றாங்க. இந்த மைனஸ் இதுக்கும் காமன், இதுக்கும் காமன். ஆமா தானே?
அப்போ 2x plus 7 இந்த மைனஸ் இருக்கணும்னா மைனஸ் எக்ஸ், இதை வச்சுக்கணும் மைனஸ் 7 ஈக்குவல் டு 5. சரியா? ஓகே, இப்போ பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஆமா தானே? ஓகே, இப்போ 2xல எக்ஸ் போச்சுன அளவு வெரி எக்ஸ், அப்போ எக்ஸ் ஈக்குவல் அளவு 5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கேள்வி என்ன? ரீட்டாவின் இன்றைய வயது என்ன? ரீட்டாவு தற்போதைய வயது என்ன? வெரி எக்ஸ் மட்டும்தான். அப்போ எவ்வளவு? இங்க எக்ஸோட வேல்யூ 5. ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஒரு பையனின் தற்போதைய வயது அவரது தந்தையின் வயதை போல் 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவரின் வயதை போல் அவனது வயது அவனது தங்கையின் வயதை போல் 3 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்ன அப்படின்றாங்க. சரிங்களா? தங்கை அண்ணன். ஓகேங்களா? ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல் 2 மடங்கா இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்ப தற்போதைய வயது நடத்துறேன். அண்ணன் தங்கைன்னு போடுறேன். அண்ணன் தங்கை. சரிங்களா? ஓகே, அவனோட வயசு 2 மடங்கா இருக்கு. அப்படின்னா இதோட ரேஷியோ 2:1. கிளியரா? 2 மடங்கா இருக்குல்ல, அண்ணனுக்கு 2, தங்கைக்கு 1. அடுத்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதை போல் எத்தனை? 3 மடங்கு. அப்படின்னா ரேஷியோ 3:1. ஓகேனா? அண்ணனுக்கு 3, தங்கைக்கு 1. சரியா? ஓகே, இப்போ தற்போதைய வயது ரேஷியோனா 2:1. அப்போ 2:1. ஏன்னா இதுல 2 ரேஷியோ கொடுத்தா நம்ம பண்ற ஷார்ட்கட்ல பண்ணிடலாம். இல்லை, எத்தனை வருஷம்? 4 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ 4 வருஷத்துக்கு முன்பு ரேஷியோ என்ன? 3:1. அப்போ 3 இங்க 1. இப்போ நான் இது 2 கழிக்குமா? 2ல 1 போச்சுன்னா அவ்வளவு 1. 3ல 1 போச்சுன்னா 2. அதை மேலே போட்டுருவோம். ஓகேண்ணே? 2 இது 2 கழிச்சு கீழே போடுவோம், இது 2 கழிச்சு மேலே போட்டுருவோம். சரி, இப்போ இந்த 2 வச்சு இதுல பெருக்கணுமா? 2 2 4, 1 2 2. சரிங்களா? ஓகே, அடுத்து 1 3 3, 1 1. ஸோ 2க்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 2 கழிச்சா 1, இது 2 கழிச்சா 1. நம்மளுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வரணும்? 4 வரணும். ஆமா தானே? தற்போதைய வயதுல 4 வருடத்துக்கு முன்பு இருக்கிற வயதை கழிச்சால 4 வரணும். ஆனா நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் 1 வருது. அப்ப இந்த 1 நம்ம 4ஆ மாத்தணும். எதால பெருக்கிற 4? 4ஆல பெருக்கிற 4. அதனால என்ன பண்றேன்? எல்லாத்தையும் நான் 4ஆல பெருக்கிறேன். கிளியரா? இப்போ பாருங்க, 4 16, 2 8, இது 3 12, 1 4. கேள்வி என்ன கேட்டாங்கன்னா அவர்களது தற்போதைய வயது என்ன? சோ அவரோட தற்போதைய வயது என்ன? 16 8. ஓகேங்களா? சோ 16 8 ஆன்சர் சி இஸ் கரெக்ட். சரிங்களா? ஓகேவா? சோ இந்த மாதிரி ட்ரிக்ல பண்ணா ரொம்ப ஈஸி. ஏன்னா எந்த ஆன்சர் கேட்டிருந்தாலும் நம்ம ஒரே ட்ரிக்ல 4 ஆன்சருமே நம்ம கன்ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த விஷயம் பாருங்க. 3 வருடங்களுக்கு முன்பு 5 நபர்கள் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 17 வருடங்கள். ஒரு குழந்தை பிறந்த பின் அக்குடும்பத்தின் சராசரி வயதும் அதேதான் எனில் அக்குழந்தையின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? ஓகே, இப்ப பாருங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. அவங்களோட சராசரி வயதும் 17. அப்போ மொத்தம் அவங்களோட கூடுதல் கண்டுபிடிப்போம். 2 பேருக்குன்னா தெரியும், கூடுதல் தெரிஞ்சுமா? ஸோ எவ்வளவு? 50 35 85 வந்துடும். ஓகேண்ணா? அப்போ உங்களோட கூடுதல் பார்த்தோன்னா என்ன கிடைக்கும்? 85. ஓகேவா? கூடுதல் 5 × 17. நம்ம சராசரி 17ன்றாங்க. 5 நம்பர், 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 2 மல்டிபிள் அளவு 85. கிளியரா? ஓகே, அதுதான் சொல்றாங்கன்னா இது இப்போ அவங்களோட வயசோட கூடுதல் 5 பேரோட வயதையும் கூட்டினா 85 கிடைக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்த பின், சரிங்களா? ஒரு குழந்தை, சரி 3 வருடங்களுக்கு முன்பு தான் என்னது அவங்களோட கூடுதல் 85. ஓகேவா? இப்ப தற்போது அவங்களுடைய கூடுதல் பார்த்தோம்னா நல்லா கவனிங்க. இப்ப அவங்களோட கூடுதல் இப்படி பார்த்தோம்னா எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் 3 வயசு கூடிருக்குமா? 3 கூடிருக்கும். அப்ப 5 பேருக்குமே 3 கூடிருக்கும். அப்ப 15 கோடி இருக்கும். ஓகேவா? ஓகே, இது 3 வருஷத்துக்கு முன்பு வயதுகள் கூடுதல் 85, தற்போதைய வயதுகள் கூடுதல். அப்போ 3 வயசு எல்லா 5 பேருமே நாங்க 3 கொடுப்போம். அப்போ ஆக மொத்தம் 15 கொடுக்கும். அப்ப 85 + 15 100 இருக்கும். கிளியரா? ஓகேவா? இப்போதான் அந்த குழந்தை பிறக்குது. கிளியரா? சரியா? ஓகே, இப்போ அந்த குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோம். அடுத்த சொன்னா குழந்தை பிறந்த பின் அந்த குடும்பத்தின் சராசரி வயது மாறல அப்படின்றாங்க. கிளியரா? இப்ப அந்த குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தை பிறந்தாலே சராசரி மாறல அப்படின்றாங்க. அப்ப அதே 85 தான் இருக்கு. கிளியரா? புரியுதா உங்களுக்கு? அதே 85 தான் இருக்கு. கிளியரா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இதை அப்படியே நான் வச்சுக்கிறேன். இப்போ கூட்டினா நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷன் போறேன். இப்போ கூட்டினா வயசு 100. ஓகேங்களா? எல்லாரோட வயசும் கூட்டினாலும் 100. இப்ப நான் குழந்தையோட வயசு நான் சேர்த்தனா அதே சராசரி 17 வரணும். கிளியரா?
சராசரினா ஒன்றும் 17 வயது. இது எத்தனை 5 பேரோட கூடுதல். சரிதானே? 5 பேரோட தற்போதைய வயதுகளின் கூடுதல். கிளியரா புரிஞ்சுதா? 5 பேர் வயசை நான் கூட்டினா என்ன வருது? 100 வருது. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி 5 வயசு கூட்டினா எனக்கு 85 வரும். இப்போ வயசை கூட்டினா 100 வருது. கிளியரா? ஓகே. இப்போ நான் வரேன், ஒரு குழந்தைய நான் சேர்க்கிறேன். சரிதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 வயது, அந்த குழந்தை வயசு 1ன்னு வச்சுக்குவோம், 101 ஆயிரம். இப்போ சராசரினா என்ன கண்டுபிடிக்கணும்? கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. கிளியரா? ஸோ எண்ணிக்கை அளவு 6 பேர் ஆயிடுவாங்க. சரிங்களா? இதை வகுக்க முடியுமா? வகுத்தா அளவு 117 வராது. ஓகேங்களா? அடுத்து 1.5 வருஷம் கண்டிப்பா வராது. 1.5 நம்ம கூட்ட முடியாது. ஓகேங்களா? 2 வருடத்தை நான் கூட்டி பாக்குறேன். இப்போ அவங்களோட கூடுதல் 100. இப்போ அந்த குழந்தையோட வயசு கூட்டினா 102. அப்ப சராசரினா என்னது? எண்ணிக்கையால வகுக்கணும். மொத்தம் 5 பேர், இந்த குழந்தை வயசு தான் 6 பேர். சரி, அப்ப 102 டிவைடட் பை 6. பாருங்க, 6 சராசரி மாறக்கூடாது, அதே 17 வரணும். ஓகேனா? 6 மீதி 4, 7 42. ஸோ சராசரி 17 வருதா? புரியுதா உங்களுக்கு? அப்போ குழந்தையோட வயசையும் கூட்டினாலே என்னது? எனக்கு சராசரி அதே 17 தான் வருது. ஓகேனா? இங்க சராசரி 17, அதே சராசரி மாறல அப்படின்றாங்க. அப்போ குழந்தையின் வயது என்ன வரும்னா 2. ஏன்னா 2 கூட்டினா தான் என்னது? அதே 17 வருது. ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். கிளியரா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. மகன் மற்றும் தகப்பனின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை 72. 12 வருடங்கள் முன்பு தகப்பனின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு என்றால் மகனின் தற்போதைய வயது என்ன? ஸோ இதுல ஒரே ஒரு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. என்ன? 3:1 ரேஷியோ. 3 மடங்குன்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். 3:1 ரேஷியோ. ஒரே ஒரு ரேஷியோ தான். ஸோ ஒரே ஒரு ரேஷியோ கொடுத்தா இப்படி பண்ணணும் நமக்கு தெரியும். ஓகேனா? சரி, ஓகே. நல்லா கவனிங்க. தற்போதைய வயது கொடுத்துருவாங்களா? 12 வருடங்களுக்கு பிறகுதான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 12 வருஷத்துக்கு பிறகுதான் அவங்களோட ரேஷியோ கொடுக்குறாங்க. தற்போதைய வயது ரேஷியோ கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 12 வருடங்களுக்கு பிறகு தந்தை மகன். ஸோ என்ன ரேஷியோ? 3:1. அப்போ உங்களுக்கு 3x, இவங்களுக்கு x. ஓகேவா? இவங்க தற்போதைய வயது கூட்டுத்தொகை கொடுக்குறாங்க. அப்ப இப்ப இருக்கிற வயசு வேணும்னா, ஓகேவா? 12 வருஷத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு 3x, x. இப்ப தற்போதைய வயது வேணும்னா என்ன ஆகும்? 12 வருஷத்துக்கு பிறகு எவ்வளவுனா இப்போ என்ன 12 வயசு குறைஞ்சிருக்குமா? அப்ப 2 பேருமே 12 வயசு குறைஞ்சிருக்கும். ஆமா தானே? அப்போ 3x - 12, இவங்களுக்கு x - 12. கிளியரா? இவங்க என்ன சொன்னா தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை அளவு 72. அப்போ இது ரெண்டையும் கூட்டின அளவு 72. ஓகேங்களா? அப்போ 3x + 12, சரி, -12. அடுத்து பிளஸ் x - 12. கிளியரா? ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 72. சரிதானே? ஓகே. இப்போ இது ரெண்டையும் கூட்டின அளவு 4x. -12 -24 = 72. கிளியரா? அப்போ 4x இந்த 24 அங்க போச்சுன்னா ஆகும் பிளஸ் ஆயிடும். -24 அதை போச்சுன்னா ஆகும் பிளஸ் ஆயிடும். அப்போ எவ்வளவு கிடைக்கும்? 96 ஆயிடுமா? 72 + 24 அளவு 96. அப்போ x = 96. இந்த 4 தான் போச்சுன்னா 1 ஆயிடும். 1 4 4 2 8, மீதி 1 4 16. ஸோ இப்போ x = எவ்வளோனா 24 கிடைக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மகனின் தற்போதைய வயதை காண்க அப்படின்றாங்க. ஓகேவா? தற்போதைய வயது இங்க இருக்கு. மகனுக்கு அளவு, மகனோட தற்போதைய வயது x - 2, x - 12. தற்போதைய வயது மகனோட தந்தையோட தற்போதைய வயது 3x - 12, மகனோட தற்போதைய வயது x - 12. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 24 கண்டுபிடிச்சோம். சரிண்ணா? அப்போ மகனுக்கு x - 12 தான் தற்போதைய வயது. அப்போ 24 - 12 = அளவு 12 கிடைக்கும். ஸோ மகனின் தற்போதைய வயது என்னவா இருக்கும்? 12 இருக்கும். ஸோ ஆன்சர் A. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே. இதை பாருங்க. B இன் வயது A இன் வயதை போல் 2 மடங்கு. ஆனால் F இன் வயதில் பாதி. C இன் வயது A இன் வயதில் பாதி. ஆனால் D இன் வயதில் 2 மடங்கு. இதில் இளையவர் மற்றும் முதியவர் இணையது. யார் இளையவங்க, யார் மூத்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்த மாதிரி கணக்குகள் கேட்டாலே நீங்க நல்லா எடுத்துக்கோ. என்னன்னா நல்லா பாருங்க. B இன் வயது A இன் வயதை போல் 2 மடங்கு. சரிதானே? B ஏவை போல 2 மடங்குன்றாங்க. ஓகேங்களா? அப்போ இவர் 2னா இவர் 1. கிளியரா? சரிங்களா? ஓகே. F இன் வயதில் பாதி அப்படின்றாங்க. F ஓட வயதுல பாதி. B ஓட வயது A இன் வயதுல 2 மடங்கா இருக்கு. அதே நேரத்தில் F ஓட வயதுல பாதியா இருக்குன்றாங்க. ஓகேங்களா? F ஓட வயதுல பாதியா இருக்குன்னா அப்ப F 4 இருக்கும். ஆமா தானே? பாருங்க, B ஓட வயது ஏவுல பாதி. ஓகே, ஏவை போல 2 மடங்கு. ஏவை போல 2 மடங்கு இருக்கா? ஏவை போல 2 மடங்கா இருக்கு. Fல பாதியா இருக்கணும். F 4னா அதோட பாதி 2. கிளியரா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேவா? சரி, ஓகே. அதனாலனா
சியின் வயது ஏயின் வயதில் பாதி அப்படின்றாங்க. சியோட வயது ஏவோட வயசுல பாதி. ஏக்கு வயசு என்ன 1 போட்டோமா, அப்ப சி என்னவா இருக்கணும் 1/2 வரணும். அதுல பாதி இருக்கணுமா 1/2. கிளியர் புரியுதா? சியின் வயது ஏவை விட என்னது பாதி, அப்போ 1/2. ஓகே, ஏவோட வயசு என்னன்னு கண்டுபிடிச்சா 1 கண்டுபிடிச்சோம். கிளியர்? ஓகே. ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு. ஆனா டியோட வயசுல 2 மடங்குன்றாங்க. கிளியரா? அதாவது சியோட வயது ஏ வயசுல பாதி, டி வயதை போல 2 மடங்குன்றாங்க. ஓகேவா? அப்போ டி எதால பெருக்குனா 1/2 வரும், 1/4. இப்ப டி வந்து 1/4 இருக்கும். ஆமா தானே? டியின் வயதில் 2 மடங்கு. சியோட வயசு ஏவோட வயசுல பாதி, டியோட வயதுல 2 மடங்கா இருக்கணும்ன்றாங்க. அப்போ டி வந்து 1/4 ஆயினா தான் இது 2ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும் 1/2 இருக்கும். கிளியர் தானே? ஓகேண்ணா? 2 கால் சேர்ந்து தானே அரை. அப்போ டியை போல சி வந்து 2 மடங்கா இருக்கு, ஏவோட வயசுல பாதியா இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்ப என்ன சொன்னா, இதில் இளையவர் மற்றும் முதியவர் யார்? இதுல இளையவங்க யாரு? நல்லா பாருங்க. 1/4 வயது இருக்கவங்க என்னது இளையவங்க. அப்ப டி வந்து இளையவங்க. முதியவர் யாரு? யார் முதியவர்? எஃப் தான். எஃப்க்கு 4 வயசு. சரி, அப்ப எஃப் வந்து முதியவர். சோ டி அண்ட் எஃப் இளையவர், எஃப் வந்து முதியவர். கிளியரா? ஓகே. அதே மாதிரி மாடல் தான். சரியா? பாருங்க. லதா சுனிதாவை விட 1 வயது பெரியவர். ஓகேங்களா? சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். ராஜன் பிந்துவை விட 1 வயது பெரியவர். இதில் மூவரில் யார் சிறியவர் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, இப்ப வயசு படி நம்ம எழுதிக்கிறோம். நல்லா பாருங்க. இவங்க லதாவை எல்லுன்னு வச்சுக்கிறேன், சுனிதாவை எஸ்ன்னு வச்சுக்கிறேன். கிளியரா? ஓகே. இவங்க எஸ், பிந்துவை பி அப்படின்னு வச்சுக்கிறேன். வேற யார் இருக்கா? ராஜனா ஆர்னு வச்சுக்கிறேன். வேற யார் இருக்காங்களா? இல்ல, இந்த 3 பேர் தான். எல், எஸ், பி, ஆர். சரிங்களா? 4 பேர் இருக்காங்களோ? ஆனா மூவரில் யார் சிறியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல், எஸ், பி, ஆர் 4 பேர் இருக்காங்க. ஓகே, 4 பேர்ல யார் சிறியவர் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்போ லதா சுனிதாவை விட 1 வயது பெரியவர் யாரு? லதா தான் மூத்தவங்க. அப்ப லதா தான் மூத்தவங்க. அப்போ அதுக்கு அடுத்து 1 வயசு சிறியவங்க யாரு? எஸ். 1 வயது இளையவங்க. கிளியர் தானே? 1 வயது இளையவர். ஓகே. அடுத்து சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். சுனிதா இருக்காங்களா, அவங்க பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். அப்பனா பிந்து வந்து சுனிதா விட 2 வருஷம் இளையவங்க. ஆமா தானே? கிளியரா புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த டேஸ் 1 வருடம், 2வது வருஷம் யாரு? பிந்து வருவாங்க. சரிதானே? பிந்துவை விட சுனிதா 2 வருடம் மூத்தவங்க. கிளியர் தானே? அப்ப பிந்துவை விட சுனிதா மூத்தவங்க. சில அடுத்து என்ன சொல்றோம்னா, ராஜன் பிந்துவை விட 1 வயது பெரியவர். இப்ப ராஜன் எங்க வருவாங்க? பிந்துவை விட 1 வயசு மூத்தவங்க. அப்ப ராஜன் பிந்துக்கு முன்னாடி யார் இருப்பா? ராஜன் இருப்பாங்க. கிளியரா? இப்ப நான் ஆர்டர் படி எழுதிட்டேன். கேள்வி என்ன கேட்டாங்க? மூவரில் யார் சிறியவர்? 3 பேர்த்துல யார் சிறியவங்க? பிந்து தான். சரியா? ஆன்சர் சி. கிளியரா? ஓகே. அடுத்து அதே மாதிரி மாடல் தான். பாருங்களேன். தன்யா எரிக்கை விட பெரியவள். தயா தன்யாவை விட பெரியவன். எரிக் தயாவை விட பெரியவன். முதல் 2 கூறுகளில் சரி எனில் 2 கூறுகள் சரி எனில் 3வது கூற்று எப்படிப்பட்டது அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம எழுதுவோம். தன்யாவை டின்னு வச்சுக்கிறேன், எரிக்கை ஏன்னு வச்சுக்கிறேன். சரி, அடுத்து தயா இருக்காங்க, தயாவை டிஹெச் அப்படின்னு வச்சுக்கிறேன். தன்யா டி, இங்க ஏ, இங்க டி, டிஹெச். சரியா? ஓகே. இப்ப நம்ம பார்ப்போம். தன்யா எரிக்கை விட பெரியவன். சரியா? தன்யாரு எரிக்கை விட பெரியவனா இருக்காங்க. அப்ப டி தான் மூத்தவங்க, ஏ வந்து அடுத்து இளையவங்க. கிளியரா? புரியுதா உங்களுக்கு? ஓகே. அடுத்து தயா தன்யாவை விட பெரியவன். ஓகேவா? தயா வந்து யாரு? தன்யாவை விட பெரியவங்க. அப்ப இவங்க வந்து தன்யா. அப்ப இவங்களோட பெரியவங்க யார்? தயா. அப்ப டிஹெச் தான் வேணும், அதுக்கு மேல வந்துடும். கிளியரா? அதுக்கு மேல டிஹெச்ன்றாங்க. இப்போ எரிக் தயாவை விட பெரியவன். எரிக்கு தயாவை விட பெரியவனா? இல்ல, தயாவை விட சிறியவர் தான் எரிக். ஓகே. ஓகே. என்ன சொல்ல? முதல் 2 கூட்டுகள் சரியெனில். இப்போ ஃபர்ஸ்ட் கூட்டுக்கு நம்ம எழுதியாச்சு, செகண்ட் கூட்டுக்கு நம்ம படம் போட்டாச்சு. இப்போ 3வது கூற்று எப்படி இருக்குன்னா தவறா இருக்கு. ஆமா தானே? என்னது? எரிக் தயாவை விட பெரியவன் அப்படின்னு சொல்றாங்க. எரிக் தயாவோட தயானோட பெரியவங்களா இருக்காங்க. தயாவோட என்னது? சிறியவங்க தான் எரிக். அப்போ 3வது கூற்று என்னன்னா தவறு இந்த இடத்துல. ஓகே தானே?
ஸோ ஆன்சர் பி. ஓகேவா? இந்த கொஸ்டின் பிஐ விட ஏ மூத்தவர், சி என்பவர் பிஐ விட மூத்தவர், ஏஐ விட இளையவராகவும், டி என்பவர் இ மற்றும் பிஐ விட இளையவராகவும், பி என்பவர் இஐ விட மூத்தவராகவும் உள்ளார் எனில் இதில் யார் மிகவும் இளையவர் அப்படி கேட்கலாம். சரியா? நம்ம ஆர்டர் எப்படி எழுதுவோம்? இப்போ பிஐ விட ஏ மூத்தவர், அப்போ இங்க நான் எழுதுறேன் ஏ வந்து மூத்தவர், அப்ப ஏ வந்து முன்னாடி வந்துருவார், அப்ப பி வந்து இளையவர். சரிதானே? ஓகே. சி என்பவர் பிஐ விட மூத்தவர், சி வந்து பிஐ விட மூத்தவர். ஓகேண்ணா? நான் இந்த மாதிரி எழுதுன்னு ஏ அதுக்கடுத்து பி. சரிண்ணா? முத மூத்தவங்க யாரு? ஏ. பிஐ விட ஏ தான் மூத்தவங்க. ஓகேண்ணா? அடுத்து சி என்பவர் பிஐ விட மூத்தவர். இப்ப பிக்கு முன்ன பிஐ விட மூத்தவங்க யாருன்னு சொல்றாங்க? சின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சி இந்த இடத்துலயும் வரலாம், இல்ல இந்த இடத்துலயும் வரலாம். ஏன்னா ஏவோட மூத்தவங்க, ஏன்னா இவங்க மூத்தவங்க தானே, பிஐ விட மூத்தவங்கன்னு சொல்லிட்டு இங்க கூட வரலாம், இல்ல இங்க கூட வரலாம். கிளியரா? ஓகே. ஏஐ விட இளையவராகவும் உள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, சி என்பவர் பிஐ விட மூத்தவங்க, ஏவை விட இளையவங்க. அப்ப சி எங்க வரும்னா இங்க தான் வரும். பிஐ விட மூத்தவங்க, ஏ விட இளையவங்க. ஓகேனா? அப்ப சி வந்து எங்க வரும்? இங்க தான் வரும். ஓகேலா? ஓகே. அடுத்து பி என்பவர் இஐ விட மூத்தவராகவும், இப்போ பி வந்து எப்படி இஐ விட மூத்தவராக இருக்கணும், அப்போ இ வந்து அடுத்து இளையவங்க, பி வந்து இஐ விட என்னது மூத்தவங்க தான். ஓகேவா? ஓகே. இதில் யார் மிகவும் இளையவர்? யார் இளையவங்க? சரிங்களா? இ இருக்காங்களா? டி இல்லையா? சரி சரி ஓகே. இங்க ஒரு சென்டென்ஸ் நம்ம விட்டுட்டோமா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பிஐ விட ஏ மூத்தவர். ஓகே, பிஐ விட ஏ மூத்தவர். ஓகே. செகண்ட் சென்டென்ஸ் சி என்பவர் பிஐ விட மூத்தவர். ஓகே, பிஐ விட சி தான் மூத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏ விட இளையவர், ஏ விட இளையவர் இது போட்டாச்சு. அடுத்த சென்டென்ஸ் டி என்பவர் இ மற்றும் பிஐ விட இளையவராகவும், நல்லா புரிச்சுங்க, டின்றவரு பிஐ விட இளையவங்க, அதே மாதிரி இஐ விட இளையவங்க. சரியா? ஓகேவா? அப்ப இ இங்க போட்டோம்னா டின்றது யாரு? பியோட இளையவங்க, அப்ப டி இங்க வரலாம், டி இந்த இடத்துல வரலாமா? அதே நேரத்துல ஈயோட இளையவங்கன்னு சொல்றாங்க, அப்ப ஈக்கு பின்னாடிதான் அது வருவா, டி வருவா. அப்ப இருக்கிற இளையவர் யாருன்னா டி. ஓகேவா? டி இஸ் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட். ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. ஏ மற்றும் பி என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:5. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 6:5 இதில் இருவரின் தற்போதைய வயதின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சில தற்போதைய வயதுகளின் கூடுதல் நல்லா புரிஞ்சுங்களேன். உங்களுக்கு நான் ஷார்ட்டாவே சொல்றேன், இது வரைக்கும் 2 ரேஷியோ கொடுத்தா எப்பயும் போல பண்ணிடுவோம், எப்பயும் போல பண்ணுவோம். இருந்தாலும் இது லாஜிக்கா அடிக்கணும் அப்படின்னா இன்னும் நான் சொல்றேன், இப்போ தற்போதைய வயதுகளின் கூடுதல் தான் கேட்கறாங்க. இப்போ தற்போதைய வயதின் விகிதம் என்ன? 4:5. இது ரெண்டையும் கூட்டினாலும் 9. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் கண்டிப்பா வர ஆன்சர் 9 ஒரு மாதிரி தான் இருக்கணும். சரியா? ஓகே. அப்போ இது 45 ஆன்சர். இந்த மாதிரி நீங்க அடிச்சுட்டு போயிடலாம். சரியா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட். அப்படி இல்லைன்னா இந்த 2 ரேஷியோ கொடுத்துருவோம்ல, 2 ரேஷியோ கொடுத்தாங்க. சரிங்களா? 2 ரேஷியோ கொடுத்தாங்க. இது நம்ம மெத்தட்ல போட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மெத்தட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். இந்த क्वेश्चन பாருங்க. தாரணியின் வயது ராணியின் வயதிலிருந்து 3 குறைவு. ராணியின் வயது 18 எனில் ராணி மற்றும் தாரணியின் வயது விகிதம் என்ன? சரியா? ஓகே. இப்போ தாரணியின் வயது ராணியின் வயதை விட 3 குறைவுன்றாங்க. ஓகேங்களா? அப்போ யாருன்னா தாரணி வந்து ராணியோட வயசோட 3 குறைவு. ராணியோட வயது 18 அப்படின்னா ராணிக்கு தாரணி இஸ்டு தாரணின்னு. ஸோ ராணிக்கு 18, 3 வயசு குறையவங்க யாரு? தாரணி. அப்போ 3 வயசு குறைஞ்சுன்னா அவங்களுக்கு 15 இருக்கும். கிளியரா? ஓகே. அவங்க என்ன தாரணியின் வயது விகிதம் யாரு? ராணி மற்றும் தாரணி. ஸோ உங்களோட வயது விகிதம் ரெண்டுமே கேன்சல் பண்ணா 3 அடிக்கலாம். 6 3 18, 5 3 15. ஸோ 6:5. ஸோ ரேஷியோ பார்த்தோன்னா 6:5 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட். இந்த क्वेश्चन பாருங்க. ராணி மற்றும் மேரி ஆகியோரின் வயதுகளின் கூடுதல் மேரி மற்றும் நான்சி ஆகியோரின் வயதுகளின் கூடுதலை காட்டிலும் 14 வருடங்கள் அதிகம் எனில் நான்சி ஆனவர் ராணியை காட்டிலும் எத்தனை வருடங்கள் சிறியவர் என கண்டுபிடி அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. நல்லா புரியுங்க, நல்லா கவனிங்களேன். ராணி மற்றும் மேரி, மேரி இவர்களின் வயதுகளின் கூடுதல் இவங்களோட வயதுகளின் கூடுதல் மேரி மற்றும் நான்சி ஆகியோரின் வயதுகளின் கூடுதலை காட்டிலும் 14 அதிகம் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. இவங்களோட வயசு யாரு? மேரி
பிளஸ் நான்சி. வயசை காட்டிலே அது 14 அதிகம்ன்றாங்க. ஓகேங்களா? அப்போ பிளஸ் 14. சரியா? இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான்சி என்பவர் ராணியை காட்டிலும் எத்தனை வயது சிறியவர் என காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நான்சி இங்க பாருங்க, மேரி இந்த பக்கம் மேரி வந்துச்சுன்னா மைனஸ் மேரி ஆயிருமா? ஓகே தானே? இங்க பாருங்க ராணி. சரிங்களா? அடுத்து மேரி பிளஸ் மேரி, அடுத்து இந்த மேரி மைனஸ் மேரி, அடுத்து மைனஸ் ராணி வந்துருமா? இது ராணி நான்சி மைனஸ் நான்சி ஈக்குவல் டு 14 அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா? அப்ப ராணி மைனஸ் நான்சி ஸோ எவ்வளவு 14. அப்போ ராணியும் நான்சியும் கழிச்சா டிஃபரன்ஸ் எவ்வளவு 14. அப்போ 14 வயது மூத்தவங்க. ஓகே தானே? யாரு? ராணி. சரிதானே? 14 வயது மூத்தவங்கள். அதாவது ராணியை காட்டிலும் எத்தனை வயது சிறியவன் கேட்டாங்க. ராணியோட எத்தனை வயசு சிறியவங்க? 14 வயசு சிறியவங்க. கிளியரா? ஓகே. இதோட வயசு, இதோட கணக்குகள் வயது கணக்கு முடிஞ்சு. ஸோ நாளைக்கு இதோட டாபிக் கண்டினியூவா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி எங்களோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.